அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தின் நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments, which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done here as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Matthew, Psalm chapter 116, 1 to 19 verse. சங்கீதம் 116 அதிகாரம் 1 முதல் 19 வசனம் வரை. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதனால் அவரிலே அன்பு கூறுகிறேன். I love this Lord because he heard my voice and my supplications. வசனம் 2. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரையே தொழுது கொள்வேன். Because he inclined his ear unto me, therefore I call upon him as long as I live. வசனம் 3. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். The sorrows of the death compassed me, and the pain of the hell get hold upon me. I found trouble and sorrow. வசனம் 4. இப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். Then called I upon the names of the Lord. O Lord, I beseech thee, deliver my soul.
வசனம் 5. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மௌன மௌன இருக்கமா மன உருக்கமானவர். The grace is the Lord and righteousness. He, your God, is and merciful. வசனம் 6. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை இரட்சித்தார். The Lord and praise you with the cymbal. I was and forgot, I lo, and he and helped me. வசனம் 7. என் ஆத்துமாவே கர்த்தரே எனக்கு நன்மை செய்தபடியால் நீரே என் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. Return unto thee and rest, O my soul, for the Lord and eat and delight bountifully with thee. வசனம் 8. என் ஆத்மாவே மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இருளுக்கும் தப்புவித்தீர். For thou hast and delivered my soul from death, many eyes and from tresses, and my feet from the filling. வசனம் 9. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். I will walk before the Lord in the lands of the living. வசனம் 10. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்படேன். I believed, therefore I have spoken. I was and greatly afflicted. வசனம் 11. எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். I said and my ashes all my hairs. வசனம் 12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? What shall I render unto the Lord for all his and benefits towards me? வசனம் 13. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். I will take the cup of the salvation and all upon these names of the Lord. வசனம் 14. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய எல்லோருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். I will pay my vows unto the Lord now in the presence of all these people. வசனம் 15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. The prosecutors in this saga of the Lord is the death of his and saints. வசனம் 16. கர்த்தாவே, நான் உமது அடியேனின் புத்திரனும் உமது ஊழியக்காரனும் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். O Lord, truly I am thy servants. I am thy servants and the sons of thine handmaid. Thou hast loosed my bonds. வசனம் 17. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியையும் செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். I will offer to thee the sacrifice of thanksgiving, and I will call upon the name of the Lord. வசனம் 18. நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் I will pray my views unto the Lord now in the presence of the all heathen people. வசனம் 19. கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமை உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். Hallelujah. In the courts of the Lord, house in the midst of thee, O Jerusalem, praise ye the Lord. The book. Chapter. The Old Maid Order 77. Page number 77.
The whole orders was and probably this biggest trial in the history of the cycle. It was it Come order. It was serious. 1 lakh bottles worth over the 2,15,000 to use. 889 page. The Then in the early 2007 we landed triggered Whole Foods, Courageous, Walmart USA, and members of the other and package accounts. We launched new flavors of warm pop, orchid, and the African world planets foods. Connectorates, Loven, Flores laser, connected nitrate, liquid, cartridge, guaranteed for the laser, pointing max, and seed and strato. We were a no tracker for the more than a troubling sale again. $3.5 million. We were and take long off. I wasn't perfect. Sixth chapter. இதெல்லாம் கிடையாது, இதுவும் கிடையாது. இந்த புக்கு தான் சிக்ஸ்த் சாப்டர். Once was a way get back home. படிச்சுட்டு நினைக்கிறேன். 125 படிப்போம் திருப்பியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 125 page. படிச்சுட்டேன். 7th chapter, like act the fans. 147 page. Which this dirt after my mother, it was and had and chew the written chew the preparations for this and upcoming trial. One para. அப்புறம் 8th chapter, page number 171. 171. The last para படிப்போம். And clean sweep. I was an strict. I turned to my and family, starting behind me and hugged each and one over this real. I shook and stroked hands and the take him and this and prolong. If securely they had and performed and wonderfully bring a whole and organized and all triggered out an agreements to this trial. Triggered way home the major battle. These were still and wasn't over. Finished.